வெல்கம் டு சமையல் வித் சாந்தி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாம்பே அல்வா பண்ண போறோம். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. 2 கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கிறேன் நான். இப்போ 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுக்கிட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிப்போம். ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு 2 கப்பு தண்ணி விடணும். இப்போ 2 கப்பு விட்டுருக்கோம். இப்போ இன்னும் 2 கப் விட்டுக்கலாம். ஓகே, இது நல்லா கரைச்சாச்சு. இதை எடுத்து வச்சுப்போம் தனியா. ஓகே, பேன் வச்சாச்சு. இப்போ இதில் 2 கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு வந்து 4 கப்பு தண்ணி விட்டோம். அதேமாரி 4 கப்பு சர்க்கரை எடுத்துப்போம். 1 கப்புக்கு வந்து 2 கப் சர்க்கரை. நான் 4 கப் எடுத்திருக்கேன். இதுக்கு 2 கப் தண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையட்டும். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ சிம்ல வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ இதை விட்டுப்போம். நல்லா கலக்கி விடுங்க. சிம்ல வச்சுட்டு விடுங்க. கொஞ்சம் ஃப்ளேமை ஏற்றிக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நெய் விட்டுப்போம். நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே இருங்க. இன்னும் 2 ஸ்பூன் விட்டு பண்ணி இந்த ஸ்டேஜில் வந்து கலர் போட்டுக்கலாம். நம்ம ஆரஞ்சு ரெட் எடுத்துருக்கேன் நான். அப்போதான் நம்ம ஷாப்பில் வாங்குற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். நெய் விட விட அதை நல்லா அப்சர்வ் பண்ணும். இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 3-4 டிராப் லெமன் கொஞ்சம் விட்டுப்போம். கேரமல் ஆகாமல் இருக்கிறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் விட்டால் போதும். அல்வாவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நமக்கு நல்லா ஷேப்பாகவும் இருக்கும். முந்திரியை போட்டுக்கலாம். கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். டின்ல நெய் தடவிப்போம். இது மாதிரி போட்டுக்கோங்க. நான் வந்து பிஸ்தா, பாதாம், கொஞ்சம் முந்திரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து இந்த பாக்ஸில் மாற்றிக்கலாம். நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு மாற்றிக்கலாம். நம்ம ஊற்றுற நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும்.
ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை விட்டுடலாம். கொஞ்சம் ஆறட்டும். இது ஹல்வா வந்து நல்லா ஆறிடுச்சு. நான் ஒரு 1/2 hour அப்படியே வச்சிருந்தேன், ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம மாற்றிப்போம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நைஃப்பில் கொஞ்சம் நெய் தடவிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் போட்ட மெஷர்மெண்ட்டில் பண்ணி பாருங்கள். சுகர் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. சுவையான பாம்பே ஹல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துருச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு புது ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.